பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் காலையில் நாம் தியானிக்க போகிற பகுதி நேற்று தினத்தினுடைய கண்டினியூவேஷன். கான்ஷியஸ்னஸை பற்றி பார்த்தோம். கர்த்தர் நம்ம எப்பொழுதுமே கான்ஷியஸாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் எப்படி இருந்தார் என்றால், அவரும் அதே போல he was aware of his father's presence all the time. எல்லா நேரமுமே கர்த்தர் தன்னுடைய தகப்பன் தன்னோடு இருப்பதை உணர்ந்து கொண்டே இருந்தார். எப்பொழுதுமே அவருக்கு தெரியும் அது. அவர் சொல்லும் பொழுது, நான் என் தகப்பனுக்குள் இருக்கிறேன், தகப்பன் என்னுள் இருக்கிறார். ரெண்டு பேரும் வேறெல்லாம் கிடையாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டுமே இவர் செய்தார். அவர் சொல்லாத எதையுமே அவர் செய்யவில்லை. எப்பொழுதுமே he has a connection between his father. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இந்த கனெக்ஷன் எப்படி இருந்ததுன்னா, he is always conscious of him. எப்பொழுதுமே அவர் அந்த நினைத்து கொண்டே அந்த நினைப்பிலேயே இருந்தார். ரெண்டு விதமான கான்ஷியஸ்னஸ் பார்க்குறோம். ஒன்று ஃபோக்கஸ்ட் ஆர் நேரோ கான்ஷியஸ்னஸ், இன்னொன்று ஓப்பன் ஆர் ப்ராட் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் இது கேட்கும் போது டேர்ம்ஸ் நமக்கு புதுசாக இருக்கும், பட் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயங்கள் தான். ஃபோக்கஸ்ட் ஆர் நேரோ கான்ஷியஸ்னஸ் அப்படின்னும் பொழுது நம்ம சில விஷயங்களை எப்பொழுதுமே நினைத்து கொண்டே இருப்போம். பார்த்தீங்களா, ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நினச்சிட்டே இருக்கிற விஷயங்களை தான் நம்ம ஃபோக்கஸ் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். ப்ராட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு அல்லது ஓப்பன் கான்ஷியஸ்னஸ் சொல்லும்போது நம்மளை அறியாமலே சில விஷயங்கள் நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு பிடித்தமான நபர்கள், நம்முடைய ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ அல்லது பிள்ளைங்களோ பேரண்ட்ஸோ யாராவது ஒரு நபர் இல்லை, அந்த டைமில் எங்கேயோ வெளியில் போயிருக்காங்க, கொஞ்ச நாள் அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னும் பொழுது, நம்ம வேலைகள் செய்யும் பொழுது அந்த வீட்டில் அவங்களோடு இருந்து நம்ம பழக்கப்பட்ட அந்த இடங்களில் அவங்க இல்லை அப்படிங்கிறது உணர்வு நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். எப்போயுமே இருக்கும். காலையில் எழுந்திரிக்கிறது நைட்டு படுக்கிற வரைக்குமோ அவங்க இல்லைன்ற உணர்வு இருக்கும். அதுக்காக எப்போ பார்த்தாலும் அவங்க இல்லைன்னு நம்ம நினச்சிட்டே இருக்கோன்னு அர்த்தம் இல்லை. நம்மளை அறியாமலே அந்த உணர்வு நமக்குள்ளே வந்துட்டே இருக்கும். அவங்க நம்ம கூட இல்லைங்கிறது நம்ம செய்கிற வேலைகளில் அது தெரியும், நம்ம சமையலில் தெரியும். அது ஒரு தனிமை நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னா, நமக்கு பிடித்தமான நபர்களுடைய ஆப்சன்ஸை நம்ம எப்போவுமே ஃபீல் பண்ணிகிட்ருப்போம் till they come back. அதே போல் அவர்கள் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வுமே, அந்த ப்ரெசன்ஸ், அவங்க நம்ம கூட இருக்காங்கன்றது எப்போ தெரியும்னா, நம்ம வேலைகளை நம்ம ரொம்ப கேஷுவலாக செஞ்சிட்ருப்போம். ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் இல்லாத டைமில் ஒய்ஃப்ஸு செய்கிற வேலைகள், சமையலில் வித்தியாசம் தெரியும், படுக்கும் பொழுது அந்த டோரை லாக் பண்ணுறதுல வித்தியாசம் தெரியும். அவங்க இருக்கும்போது நம்ம படுக்கிறது ரொம்ப கேஷுவலாக இருக்கும். ஆனால் அவர்கள் இல்லாத போது நம்ம தூங்கும் பொழுது நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் எப்போவுமே கதவை லாக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரு சேஞ்ச் இருக்கும். அதே நேரத்தில் ஓப்பன் கான்ஷியஸ்னஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், டிரைவிங் டைமில் அல்லது நம்ம பழக்கமாக செய்கிறது மேக்ஸிமம் டிரைவிங் டைமில், 2 வீலராக இருக்கலாம், 4 வீலர்ஸாக இருக்கலாம், ஒரு கால் வந்தால் கூட நம்ம அட்டன் பண்ணிகிட்டே நம்மளால் ஓட்ட முடியும், ட்ரைவ் பண்ண முடியும். அந்த டைமில் நான் என்ன கியர் மாற்றுறேன், எந்த இடத்துல இருக்கேன், எந்த கியரை நான் டவுன் பண்ணணும் அப்படின்ற கான்ஷியஸ்னஸ் நமக்கு தேவையில்லை. அது நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை போகும். ஏன்னா நம்ம அதில் பழக்கப்பட்டு விடுவோம். அதான் ஓப்பன் கான்ஷியஸ்னஸ். ஜீசஸ் வாஸ் வித் ஓப்பன் கான்ஷியஸ்னஸ். அவர் எப்பொழுதுமே தன் தகப்பன் கூட இருக்கிறாருன்னு யோசிச்சிட்டே இருக்கிறதில்ல, கூட இருக்கிறதை பழகி நடக்க ஆரம்பித்தார். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். எப்பொழுதுமே அதை நினைத்து கொண்டு, ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்றத நம்ம நினச்சிட்டே இருக்கணும். அவர் இந்த நேரத்தில் என்ன ஏதோ செய்ய சொல்கிறார், அந்த நேரத்தில் டெய்லியும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இந்த நாளைக்கு கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறாருன்றது தினமும் எனக்கு வசனத்தில் பேசினா மட்டும்தான் நான் அதை செய்வேன். அது வரைக்கும் நான் அவரோட பாதத்தில் வெயிட் பண்ணுவேன். அப்படி இல்லை. we have to be practiced with God. நம்ம ஆண்டவரோட பழகி கொள்ளணும். எப்படின்னா, அவர் இருக்கும் பொழுது நம்ம எப்படி நடக்கிறோமோ அதில் அவரோட ப்ரெசன்ஸ் நமக்கு தெரியணும். we have to feel the presence of God. எல்லா நேரமும் அவரோட வாக் பண்ணி பழகி கொண்டேன். இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருந்தார். ஒவ்வொரு முறையும் பிதாவிடம் போய் அவர் ஸ்திரப்படுத்தி கொண்டார், பலப்படுத்தி கொண்டார், வார்த்தைகளை அவர் பெற்றுக்கொண்டார். அதே நேரத்தில் அவர் எப்பவுமே பிதா என் கூட இருக்காருன்ற நினைப்பிலே இருக்கணும். உலகத்தில் நம்ம வாழும்போது இயேசு கிறிஸ்துடைய மிஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அஸ். ஆனால் இப்பொழுது நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. நிறைய விதங்களில் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம். அப்படி இருக்கும்பொழுது சில நேரங்களில் ஜீசஸ் இஸ் வித் மீ, மை காட் இஸ் வித் மீ, மை ஃபாதர் இஸ் வித் மீன்ற அந்த ஃபீல் சில நேரங்களில் நமக்கு அது இல்லாமல் போய்விடும். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 35வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இதை நான் உங்களுக்கு கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாய் இருக்கும் என்றும், நீங்கள் கவலையில்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். இந்த இடத்துல விவாகம் பண்ணின தன் மனைவி தன் புருஷனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும் என்று மட்டும்தான் நினைப்பாள். விவாகம் இல்லாதவளோ அவள் கர்த்தரை பிரியப்படுத்த நினைப்பாள்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ல சொல்லப்படுகிற பவுல் சொல்லுகிற வார்த்தைகள் இது. அதாவது நம்மளுடைய உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்குமே நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். we have to do all our family works, our responsibilities, நம்முடைய எல்லா வேலைகளையும் செய்வோம். இப்படிப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் ஆண்டவரோடு நீ, if you want to walk with God without any distractions,
to spend time with God, I advise you to walk with God, to have the conscience of God all the time. எப்பொழுதுமே அவர் கூட இருக்காருன்னு நினைப்பில் இருக்கும் பொழுது அவரோடு நடக்கிறது நமக்கு ஒரு புதுசாவோ அல்லது வித்தியாசமாவோ தெரியவே தெரியாது. எப்பொழுதுமே நாம் அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைப்போம். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்றதுக்காக வேண்டி நம்ம ஆண்டவரை மறந்து வாழக்கூடாது. எல்லா நேரமும் அவரோடு கூட நம்ம வாழ்கிற அந்த கான்ஷியஸ்னான ஒரு லைஃப் நமக்கு கண்டிப்பாக வேணும். தட் இஸ் ப்ராட் கான்ஷியஸ்னஸ். நினச்சிட்டே இருக்கிறது இல்லை, நமக்குள்ள நம்மளை அறியாமலே சப்கான்ஷியஸில் எப்போவுமே இருக்கும். நம்மளை அறியாமலே அந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்போவுமே தேவனை பிரியப்படுத்துகளாக இருப்போம். உலகத்தில் இருக்கிற மனுஷரை பிரியப்படுத்துவதை காட்டிலும் தேவனை பிரியப்படுத்துவதில் மட்டும்தான் நம்முடைய அக்கறை இருக்கும். இதுதான் ரியல் கிறிஸ்டியன் லைஃப். டு பி அவேர் ஆஃப் ஜீசஸ், டு பி அவேர் ஆஃப் காட் ஆல் த டைம். இயேசு கிறிஸ்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார், டிசைபிள்ஸ்க்கு சொல்லியிருந்தார். அவர்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே என்னன்னா, டு ப்ராக்டிஸ் திஸ் அண்ட் டு டீச் அதர்ஸ். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் போய் போதிங்க. மத்திய 78வது அதிகாரத்தில் நம்ம 17 20 வரைக்கும் வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தனோ அதை போய் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். சீஷர்கள் அதை செய்தார்கள், அதை எழுதவும் செய்தார்கள். என்னெல்லாம் தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவிட்ட கற்றுக்கொண்டார்களோ அதை எல்லாத்தையும் காஸ்பலாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணும் பொழுது அதை அப்படியே செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ வேதத்தை வாசிக்கிறோம், அது ஒரு ப்ராக்டிஸ், நான் படிக்கிறேன், நான் வசனத்தின்படி வாழணும் அப்படின்ற ஒரு நினைப்பு மட்டும் இல்லாமல் உணவாய் உட்கொள்ள வேண்டும். சாப்பிடும் போது ஒன்று யோசிச்சுக்கிட்டுலாம் சாப்பிட்றது இல்லையே நம்ம, அது நமக்கு ப்ராக்டிஸ். காலேருந்து செய்கிற எல்லா டே டு டே ஆக்டிவிட்டீஸுமே நம்ம யோசிச்செல்லாம் செய்கிறது இல்லை, எல்லாமே நம்மளை அறியாமலே தானாக வரும். அதுதான் கிறிஸ்தவ வந்தது. ஃப்ளூவெண்ட்டாக வாழக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படி தான் வாழ்ந்தார். பிதாவோடு அவர் வாழ்ந்ததுனால மட்டும்தான் அவரால் அந்த கோல் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. தனக்கு வைக்கப்பட்ட திட்டத்தை அவரால் அவ்வளோ ஈஸியாக நிறைவேற்ற முடிந்தது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்த திட்டங்கள் எல்லாம் கரெக்டாக நம்ம நடக்கணும் அப்படின்னா அவரோடு ஃப்ளூவெண்ட்டாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவரோடு எப்போவுமே தூங்கும் போது அவரோட தூங்கணும், எந்திரிக்கும் போது அவரோட எந்திரிக்கணும், பகல் வேலை முழுவதும் அவரை நினைத்து கொண்டே வாழணும். ஸோ we have to have the broad consciousness as Jesus had. அவர் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே போல ஒரு ப்ராட் கான்ஷியஸ்னோடு இருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பார். அவர் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் நம்ம செய்வோம், மற்றவர்களையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ட்ரெயின் பண்ணுவோம், போதிப்போம், உபதேசம் பண்ணுவோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.